நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தையும் எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தை கோருவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே எனக்கு ஒரு சரியான கவலை என்று சொன்னால், போன மாதமும் அதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருந்தீர்கள். என்னை தேடி வந்து எனக்கு இன்விடேஷன் தந்திருந்தீர்கள். அன்னைக்கு வர முடியாத ஒரு நிலை. நான் மாங்குள ஃபாதரை கதைச்சு நீங்களாவது போவீங்களான்னு இருக்கிறது தனக்கும் வந்திருக்கு. நான் போறேன்னு சொன்னபடியால் ஓகே, அதில் ஒரு குருவானவர் போறார் என்று உறுதிப்படுத்தின பிற்பாடுதான் நான் எனக்கு யாழ்ப்பாணத்தில் வேலை இருந்தபடியால் ஒரு குருவானவர் போறார் என்று உறுதிப்படுத்தின பிற்பாடு நான் வர முடியாவிட்டாலும் கோல் பண்ணி சொன்னால் நான் வர முடியலை என்று சொல்லியிருந்தார். ஆனால் பிறகுதான் தெரிந்தது, எங்களுடைய மாவட்ட குரு முதல்வர், மறைக்கோட்டை குரு முதல்வர் எல்லாருமே வந்திருந்தார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதில் நானும் வந்திருந்தால் இன்னும் நல்லாக இருந்திருக்கும் என்று சொல்லி கவலைப்பட்டேன். வர முடியவில்லை, மன்னிக்கவும். ஆனால் ஃபாதர் ஜெயக்குமார் என்கிட்ட கேட்ட உடனே நான் சொல்லிட்டேன், ஓகே நான் இன்றைக்கு வருவேன். டேட்டை கேட்டேன். அப்போ நானே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்றைய வரணும் என்று நான் முடிவெடுத்து வந்து நான் சொன்னால் உங்களை சந்திப்பதே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஓகே, நான் விடயத்துக்கு வருகிறேன். ஃபாதர் ஜெயக்குமார்ட்ட கேட்டேன், எப்படிப்பட்ட விடயங்களை கூறணும் என்று கேட்ட வழியில் சொன்னார், குழுக்களை அமைப்பதற்குரிய ஃபார்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ நான் உதவியாளர்கள் கால் பண்ணி கேட்டிருந்தேன், என்ன விதமான விடயங்களை கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஏற்கனவே பல குழுக்கள் இருக்கிறது, அதை எப்படி கொண்டு நடத்துவது என்று சொல்லித்தான் கேட்டிருந்தார்கள். அப்போ அதற்கு வந்து நான் என்னுடைய பணியாளர்களை என்னுடைய பணியாளரை கூட்டியுடன் என்னுடைய பயனாளிகளையும் இந்த வழியிலே சாட்சியமாக அவர்கள் அனுபவங்களை சொல்லுகின்ற வழியிலே தான் உங்களுக்கும் விளங்கும் என்பதற்காக நான் கூட்டிக் வந்திருக்கின்றேன். என்னுடைய அனுபவத்திலே நான் இப்பொழுது கர்த்தாஸ் பன்னிகையுடைய நிறுவனத்திலே இயக்குநராக 6 வருடங்களாக பணியாற்றி வருகின்றேன். நான் கண்டது, கற்றது, அதிலிருந்து அனுபவித்ததிலிருந்து தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரிதானே? அதாவது நான் கண்டது என்னன்னு சொன்னால், எங்களுடைய மக்களுடைய நிலை என்னன்னு சொன்னால், எங்களுடைய மக்கள் போருக்கு பிற்பாடு வாங்கி பழகிட்டோம். ஓகே, கையேந்தி பழகிட்டோம். அந்த பழக்கம் இன்னும் எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே நான் இதை என்னுடைய நான் இயக்குநராக பொறுப்பேற்ற ஆரம்ப காலத்திலே கண்டுகொண்டேன். பார்த்தால் என்னுடைய நிறுவனத்துக்கு, கர்த்தாஸ் நிறுவனத்துக்கு உதவி கேட்டு வருகின்றவர்களுடைய தொகை கூடிக்கொண்டே இருந்தது. அப்ப நான் எனக்கும் மனம் இரக்கமா இருந்தது. அப்ப நானும் ஆரம்பத்துல உதவி செய்திருந்தான். வாராக்களை ஒரு காலமும் வெறுங்கையோட அனுப்புறேன். வாராக்களுக்கு ஏதாவது கொடுத்து அவரோட கதைக்கிறதே ஒரு ஆறுதல் தானே. அப்ப அவரோட கதைப்பன் அவர்களுக்கு தேவையான கொடுப்பேன். பின்னர் தான் பார்த்தேன், தொகை அதிகரித்து கொண்டிருக்கிறதோடைய குறைகிறதா காணையில். ஆனால் கொடுப்பதற்கும் எங்களுடைய நிறுவனத்துல அவ்வளவு பெரிய நிதிகள் வருவதில்லை. என்று சொன்னால், ஆரம்ப கட்டங்களிலே போருக்கு பிற்பாடு வீடு கட்டி கொடுத்தோம், டொய்லெட் கட்டி கொடுத்தோம், வாழ்வாதாரங்களை கொடுத்தோம். ஆனா இன்றைக்கு கொடுத்த வாழ்வாதாரங்களா எங்கே என்று கேட்டால் ஒருத்தரட்டையும் ஒன்றும் இல்லை. அப்ப நான் ஆரம்ப கட்டத்திலேயே ஸ்டடி பண்ண வலிக்கிட்டேன். இது என்ன பிரச்சனை, எங்க பிழை இருக்கிறது என்று சொல்லி நான் ஆய்வு செய்து கொண்டு தொடங்குகிற வழியிலே தான் என்னுடைய பணியாளர் நேசனந்தர்கள், என்னுடைய அட்மின் ஆபீசர், இவர்கள் ஏற்கனவே கர்த்தாஸ் பல குழுக்கள் இயங்கிக் கொண்டு இருந்தது. அப்ப நான் ஆரம்ப கட்டத்திலேயே எனக்கு நல்ல அனுபவம். இந்த ஜூனியர் குலத்துக்கு வந்தேன். அந்தோனியார் கோயில்ல முதலாவது குழுவை நான் அந்த குழுவை தான் சந்திச்ச வழியில அந்த குழு எப்படி இயங்கி கொண்டிருக்கின்றன்னு சொல்லி அவையோட அனுபவத்தை நான் ஏற்கனவே பிரதர் அறிக்கைக்கு நாங்கள் மாயவனூர் அந்த குழுவை சந்திச்சிருக்கிறோம். அது படிக்கிறதுக்காக வந்த நாங்கள் அதை படிச்சுட்டு போட்டோம்.
ஆனால் படிச்சதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இயக்குநராக வந்த வழியில எனக்கு அது கேள்விப்பட்டதாகத்தான் இருந்தது. ஆனா ஜூனியர் குலத்துல வந்த பொழுது அவர்களுடைய குழுக்களுடைய அனுபவங்களை பார்த்த பொழுது எனக்குள்ளே ஒரு உத்வேகம் ஒன்று தூண்டியது. அன்றைக்கு நான் கோணாவிலுக்கு வந்த வழியில ஏவட்ட கேட்டேன். நான் அந்த ஜூனியர் குலம் குழு குழுவில் அந்த கையேறாத ஒரு அக்கா இருக்கிறாவா என்று கேட்டேன். அந்த அக்கா இன்னும் எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். என்ன சொன்னால் நான் அதுக்கு பிறகு நான் அந்த குழுவோடு தொடர்பு கொள்ளையில. ஆனால் அவங்க இயங்கிக் கொண்டிருக்காங்க. எப்படி இயங்கிக் கொண்டிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் நான் நேரடியாக எனக்கு சந்திக்கிறேன். அப்ப அந்த குழுவிலிருந்து பேருந்து அதுக்கு பிறகு ஒரு குழுவாக நான் சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் எல்லாம் போய் சந்திக்கின்ற வழியில் அவருடைய அனுபவங்களை கேட்கின்ற வழியிலே இருந்துதான் எப்படி என்னுடைய கர்த்தாஸ் மணி ஹியூடெக் நிறுவனத்தை என்னுடைய மக்களை எப்படி இயக்கலாம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என்று சொன்னால் என்னுடைய மக்கள் வாங்கி வாங்கி பழகி கையேந்தி பழகி விட்டார்கள். அவர்களை அப்படி அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒன்று உருவாக வேண்டும், நிர்வாக அமைப்பு ஒன்று உருவாக வேண்டும். அதை நான் எப்படி கண்டுகொண்டேன்னு சொன்னால் எங்களுடைய குழுக்களிலிருந்து எங்களுடைய கர்த்தாஸ் மணி ஹியூடெக் நிறுவனத்திலிருந்து பல குழுக்கள் இயங்கிக் கொண்டிருந்தது. அதுக்கு பிற்பாடுதான் என்னுடைய அட்மின் ஆஃபீஸர் சொன்னேன், இந்த குழுக்களை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும், ஸ்ட்ரென்தன் படுத்த வேணுமோ, அவைகளை எந்த அளவுக்கு பலப்படுத்துமோ அந்த அளவுக்கு நாங்கள் பலப்படுத்துவோம். பலப்படுத்தினால் எங்களுக்கு இந்த ஆபீஸுக்கு வாராக்களுடைய வரவு குறைவாக இருக்கும் என்று சொல்லி பிறகு அதுக்கு பிற்பாடு நான் ஆபீஸுக்கு வந்தாக்களுக்கு எல்லாருக்கும் எப்படி வழிநடத்தினார் என்று சொன்னால், உதவிக்கு வந்த பிறகு நீங்க எந்த இடத்துல இருந்து வந்தீங்க, அவருடைய கதைப்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் கதைச்சு கேட்டு போட்டு எந்த இடத்துல இருந்து வந்தீங்கன்னு கேட்பேன். கேட்ட பிறகு நான் அட்மின் நேசன் அவர்களை கூப்பிட்டு சொல்லுவேன், இந்த கோணாவிலிருந்து வந்துருக்கோம்னு சொன்னால் கோணாவில் எங்களோட குழு இயங்குதான், அதான் அதுக்கு பொறுப்பு, குழுக்கள் எல்லாத்துக்குமே அவங்க தான் பொறுப்பு. அப்போ கோணாவில் இந்த குழு இயங்குதா, எங்களோட குழு இயங்குதான்னு கேட்பேன். இயங்கு என்று சொன்னால் சொல்லுவேன், நீங்க போய் இந்த குழுவில் இயங்குங்க, இந்த குழுவில் இணைஞ்சு கொண்டு அந்த குழுவோடு சேர்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்வாதாரம் நான் தர மாட்டேன். என்று சொன்னால் இப்ப வெளிநாட்டு நலன் விருதுகளை யாருமே இப்பொழுது வாழ்வாதாரம் என்று கொடுக்கிறது இல்லை. எங்களை சிலைக்கு எங்களோட தேசிய நிறுவனமோ யாருமே இப்பொழுது வாழ்வாதாரம் என்று கொடுப்பது குறைவு. அது வாழ்வாதாரம் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நான் தருவேன். எப்படி தருவேன்னு சொன்னால் குழுக்களூடாகவும் தருவனுடைய நேரடியாக நீங்க கோழி வாங்கன்னு சொல்லி தர மாட்டேன். ஆகவே நீங்கள் எப்படி இயங்கணும்னு சொன்னால் நீங்க போய் உங்களோட குழுக்களோட இணைஞ்சு கொள்ளும், உங்களோட கிராமத்தில் இருக்க குழுவோட இணைஞ்சு கொள்ளும். அந்த குழு உங்களுக்கு உங்களை பொறுப்பெடுக்கும். உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த குழு வாழ்வாதாரம் தரும். அந்த வாழ்வாதாரத்துக்குரிய நிதியை நான் தான் அந்த குழுவுக்கு கொடுப்பேன். எங்களோட கர்த்தா நான் இல்லை, உங்களோட கர்த்தாஸ் ஹியூடெக் நிறுவனம் உங்களுடைய குழுவுக்கு தரும், அந்த குழு உங்களுக்கு தரும். இதுதான் என்னுடைய முறை. சில வேளையில அந்த உதவிக்கு வர இடத்த கிராமத்துல குழு இல்லைன்னு சொன்னால் நான் ஒன்றும் செய்ய இயலாது. கிராமத்தில் குழு இல்லை, சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் குழு உருவாகினால் அதில் இணைச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். ஆனால் குழு இருக்குன்னு சொன்னால் அவர்களை இணைச்சு கொள்வதற்கு சில வகையிலே தலைவரோடு நான் கதைச்சு இந்நாள் இருக்கிறார்கள், இவங்களை சேர்த்து கொள்ளுங்க, அவங்கள வழியாக மானிட்டர் பண்ணி உடனடியாக அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க மாட்டாங்க. குழு உடனடியாக வாழ்வாதாரம் கொடுக்க மாட்டாங்க. அவர்களை ஸ்டடி பண்ணி அவருடைய சேவிங்கை பார்த்து தான் பிறகு கொடுப்பாங்க. அப்போ குழுத்தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாங்க. அப்போ கையேந்தி நிற்கிற நிலைமை எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னால் சுயமாக அவர்கள் குழுக்களினூடாக இயங்க கூடிய ஒரு நிலை உருவாக்கும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அதுக்கு பிற்பாடு வார எல்லாரையுமே நான் குழுக்களோடு இணைச்சபடியினால இன்றைக்கு என்னுடைய நிறுவனத்திற்கு வருகின்றார்கள், வரைகள் சொல்லல வருகின்றார்கள், வருகின்றவருடைய தொகை குறைந்து விட்டது. வருகின்றார்கள், ஆனால் வருகின்றவருடைய தொகை குறைந்து விட்டதாக காரணம் இந்த குழுக்களை நான் அவர்களுக்கு அறிமுகம் செய்து அந்த குழுக்களோடு இணைத்துக் கொள்வதுதான் என்னுடைய நோக்கமாக என்று சொல்லி நான் கொடுத்து பழகிட்டோம். ஆனால் அவர்கள் குழுக்கள்ல சேர்ந்து தாங்களாகவே சேமித்து தாங்களே வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொண்டு அதனூடாக
தங்களுடைய குடும்ப வருமானத்தை அவர்கள் பெருக்கிக் கொள்வதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் நான் குழுக்களோடு கூடுதலாக குழுக்களை உருவாக்குவதிலே தான் முக்கியமாக நான் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுகின்றேன். அந்த வகையிலே இந்த குழுக்களுடைய அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். தொடர்ந்து இருக்கிறது போரிங்கா இருக்கா இல்லாட்டி பிரச்சனை இல்லையா? அனுபவத்தை நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது கௌதாரி முனை, நான் அடிக்கடி எல்லா இடமுமே சொல்லுகிறது. உங்களுக்கு கௌதாரி முனை தெரியுமா? கௌதாரி முனை, கௌதாரி முனையினுடைய பாதை தெரியுமா உங்களுக்கு? எப்படிப்பட்டது? ரோட்டே உதவாது. அந்த கௌதாரி முனை இது எனக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு அந்த குழு சரியா கவர்ந்தது. ஏனென்று சொன்னால், நான் கியூரைக்கு வந்த பிற்பாடு அந்த குழு குழுவினுடைய தலைவி என்ன சந்திச்சாங்க. எப்ப என்ன சொன்னா 2018ஆம் ஆண்டு அந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது கௌதாரி முனையில. அவங்களுக்கு அந்த குழுவுக்கு நாங்கள் கொடுத்தது கருத்தாஸ்மணி ஒரு ப்ரொஜெக்ட் ஊடாக கொடுத்த லோன் 1 லட்சம் ரூபாய். குழுவுக்கு மட்டும், குழுவுக்கு தான் கொடுத்தது, ஒரு ஆளுக்கு இல்லை. குழுவுக்கு 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்தது. அந்த 1 லட்சம் ரூபாயை வச்சுக்கொண்டு அவர்கள் சுழற்சி முறை கடனை சுழற்சி முறை கடனூடாக அந்த குழு ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த குழு ஸ்ட்ராங்காக இருந்ததன் காரணமாக என்ன நடந்ததுன்னு சொன்னால், கௌதாரி முனையில மணல் கூடத்தானே கௌதாரி முனை, அங்க நிறைய மணல் இருக்குது. மண் அகழ்வு யாரால நடைபெற்றது சொன்னால், அரசியல் தலையீடுகளூடாக 3 அரசியல்வாதிகள், நான் ஓப்பனா சொல்ல முடியாது, 3 அரசியல்வாதிகளுடைய தலையீடோடு அனுமதி பத்திரத்தோடு மண் அகழ்வதற்கு அனுமதி பத்திரம் எங்கிருந்து பெறப்பட்டது? இங்கே இல்லை, கொழும்பிலிருந்து அனுமதி பெற்று மண்ணகழ்வு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்ப டிப்பராக மண் போக வருகின்றது. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொன்னால், 3 பக்கமும் கடலால சூழப்பட்டிருந்தது. மண் அகன்று என்று போனால் டிப்பரா போக ஒழிக்கிட்டா என்ன நடக்கும்? மண்ணே இல்லாம போய் கடைசியா கௌதாரி மீது கடலாத்தான் அத்திப்பட்டி கிராமம் மாதிரி வரக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாக்கி ஒரு ஆபத்தான சூழல் இருந்தது. அப்ப ஆரம்பத்திலேயே இவர்கள் இதை அந்த குழு அறிந்து கொண்டு யார் முன்னெடுப்பது என்று சொன்னால், கிராம சேவையாளரோ அல்லது பிரதேச செயலாளரோ முன்னெடுக்க முடியாத ஒரு கட்டம் என்னன்னு சொன்னால், அந்த அனுமதி எல்லாமே கொழும்பு பெரிய இடங்களிலிருந்து அனுமதி வந்தபடியால யாருமே தடை செய்ய முடியாத ஒரு கட்டத்துல அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்துல யாரு இதை தடை செய்வது என்று சொல்லி அவர்கள் எங்களுடைய பணியாளர்கள் தங்களுடைய பணிக்காக அங்கே போய் வந்தார்கள். போய் வருகின்ற வழியிலே அவர்கள் எங்களுடைய குழுக்களால் இப்படி பிரச்சனை எங்களுடைய கிராமத்தில் நடந்து கொண்டிருக்கான்னு சொல்லி அவர்கள் கவலைப்பட்டு தங்களுடைய பிரச்சனையை தான் சொன்னார்கள். சொன்ன பொழுதுதான் எங்களுடைய பணியாளர்கள் என்ன செய்தான்னு சொன்னால், நீங்கள் தட்டி கேட்க முடியாது, இந்த குழு தட்டி கேட்க முடியாதுன்னு சொல்லி பின்புலத்துல எங்களுடைய பணியாளர்கள், அதாவது எங்களுடைய பணியாளர்கள் அந்த குழுவை உற்சாகப்படுத்தினார்கள், நீங்கள் தட்டி கேளுங்க. அப்ப ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்படும். இது கருத்தாஸ்மணிக்கு குழுவினால அந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. டிப்பருக்கு முன்னால போய் இருந்தார்கள். அதுக்கு பிற்பாடு அவர்கள் போராடி கொண்டு போய் பிரதேச செயலகம் எல்லா இடமுமே போனார்கள். போனாலும் அவர்களால் முடியவில்லை. கடைசியாக என்ன செய்தாங்கன்னு சொன்னால், கோர்ட்ஸுக்கு முறைப்பாடு, போலீஸுக்கு முறைப்பாடு கொடுத்து கோர்ட்ஸுக்கு கொண்டு போய் கடைசியாக கிளிநொச்சி கோர்ட்ஸில் 2-3 வருடங்களாக கேஸ் ஃபைல் பண்ணினா என்ன நடக்கும்? மண்ணகழ்வு எடுக்கலாம், கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அப்போ கோர்ட்ஸோட தீர்ப்பு வரும் வரைக்கும் மண் அகல முடியாது. அப்போ 2-3 வருடமாக கேஸ் போய்கொண்டே இருந்தது. கேஸ் போய்கொண்டிருந்தபடியால் மண்ணும் அகலையில் அப்படியே இருந்தது. ஆனால் இந்த குழு தான் கோர்ட்ஸுக்கு போய் வந்தது. அந்த குழு கோர்ட்ஸுக்கு போகிறதுக்கு காசு யார் இருக்கிறது? அந்த 1 லட்சம் ரூபா கொடுத்ததற்கு தான் அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கொண்டு தான்
அவர்கள் கோர்ட்ஸுக்கு போய் வந்தார்கள். ஆனால் நல்லொரு வேறொரு அரசியல் தலைவர்கள் இருந்தபடியினால அவர்கள் அந்த லோயர் மேலே பிடிச்சு கொடுத்தபடியால் அந்த காசு ஆரம்பத்தில் அவர்களுக்கு கொடுக்கல. லோயர் மேலே காசு கொடுக்கப்படையில பிறகு ஒரு கட்டத்தில் கொடுத்தது தான் அதுவும் குழுவினுடைய இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த இதனூடாக கோர்ட்ஸ் வரைக்கும் போய் கிளிநொச்சி கோர்ட்ஸில் வந்து தீர்ப்பு வந்து மக்கள் பக்கம் வந்துவிட்டது. இனி மண்ணகல முடியாதுன்னு சொல்லி வந்துவிட்டது. ஆனாலும் அரசியல் தலையீடுகள் விடுமா? மண்ணில் டேஸ்ட் கண்டவர்கள் விடுவார்களா? திரும்பி ஜெஃப்னா கோர்ட்ஸுக்கு, கை கோர்ட்ஸுக்கு 3 அரசியல் தலைமையிலிருந்து ஒரு ஆள் விலத்தி விட்டார். 2 அரசியல் தலைவர்களோடு அங்கே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு திரும்பி ஆரம்பிக்கப்பட்டது அந்த கோர்ட்ஸ் முறையீடு. அங்கே கோர்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டது. திரும்பியும் மக்கள் அங்கே போக வேண்டிய ஒரு சூழல். அவங்க சந்தோஷமாக இருந்தார்கள் தங்களுக்கு தீர்ப்பு வந்துட்டேன்னு சொல்லி மக்கள். ஆனால் திரும்பியும் அரசியல் தலைவர்கள் ஜெஃப்னா கோர்ட்ஸுக்கு போக வேண்டியது. அந்த வழியில் கூட அவர்கள் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போகிற கட்டம் வந்துவிட்டது. நாங்களாம் அவங்கள புஷ் பண்ணி விட்டது, கருத்தாசனிக்கு புஷ் பண்ணி விட்டது. ஒரு கட்டம் சோர்ந்து போகிற கட்டம் சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு அவர் போறோம்னு சொன்னால் 9 மணிக்கு அங்கே கோர்ட்ஸ்ல நிற்கும். மழை காலத்துல வந்து அவங்களுக்கு பஸ் இல்லை, அந்த ரோட்டில் பஸ் போகாது. தங்களோட தனிப்பட்ட வாகனங்களை பிடிச்சுக்கொண்டு தான் போகும். அதுக்குரிய வாகன வசதிகளும் பெருசாக இல்லை. வாகனத்துக்கு கொடுக்கணும் 13,000 15,000 கொடுத்துத்தான் ஒரு பட்டாவில் போகும். அப்போ 15,000 கொடுத்து போகிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கே இல்லை. 9 மணிக்கும் நிற்கணும். அப்போ இந்த நேரத்தில் என்ன டைம் வந்து கேட்டாங்க, ஃபாதர் என்ன செய்கிறது? ஏன்னா அவங்கள்ட்ட இருந்தது 1,00,000 ரூபா வட்டியை வச்சுக்க, 1,00,000 ரூபாய இதை வச்சுக்கணும், லோனை வச்சுக்கொண்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கொண்டு எவ்வளவு தூரத்துக்கு அவங்களும் பயணிக்கிறது. என்னட்ட வந்து கேட்டாங்க. அந்த நேரத்தில் வாகன உதவியை நானே போய், ஏன்னு சொன்னால் பஸ் ஓடாது, நானே போய் ஏற்றி கொண்டு கோர்ட்ஸில் இறக்கி போட்டு, கோர்ட்ஸு பக்கத்தில் எங்களோட வீடு இருக்குது, நான் வீட்டை நின்றுட்டு பேருந்து கோர்ட்ஸ் முடிய நானே ஏற்றி கொண்டு நானே இறக்கணும். நான் போக முடியாட்டி இன்னொரு வாகனத்தை அவங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்தது. இப்படி நாங்கள் பின்புலத்தில் இருந்து நான் கோர்ட்ஸுக்கு நான் போய் நிற்கல, ஆனால் மக்கள்லாம் போய் நின்றார்கள். அவர்களுக்கு உற்சாகத்தை, ஊக்கத்தை சோர்ந்து போகாமல் பலப்படுத்தியது நாங்கள் கருத்தாசனிக்கு விரைந்தோம். இவங்கள் இப்படி ஒரு ஒற்றுமையாக அது ஒரு சமூகத்தினுடைய தீமைக்கு எதிராக போராடி இருந்ததன் காரணமாக எனக்கு ஒரு ஆசை வரும். அவங்களோட ஆசை விருப்பம் வருமா இல்லையா? விருப்பம் வரும். என்று சொன்னால் 1,00,000 ரூபாய் லோனை வச்சுக்கொண்டே இவங்க இந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை அநீதிக்கு எதிராக போராடுகின்றார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு உதவி செய்ய எனக்கு மனம் வந்தது. அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னால், எனக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று கிடைச்சது. என்னன்னு சொன்னால் 55 லட்சம் 55 பேருக்கு லோன் கொடுக்க சொல்லி 55 லட்சம் நம்மளுடைய தேசிய நிறுவனத்திலிருந்து வந்தது. அது வந்தது கிராண்டா கொடுக்கறதுக்கு தான் வந்தது, அவங்களுக்கே கொடுக்கணும். ஆனால் நான் அப்படி கொடுக்க இல்லை. என்ன செய்தேன்னு சொன்னால், கௌதாரி முனை, அதுக்கு அங்கால பக்கத்து கிராமம் வினாசியோடை, அதுக்கு அங்கால மன்னித்தல், இந்த 3 கிராமத்தையும் 3 குழுவை உருவாக்கி இல்லை 55 பேரை உருவாக்கி 55 பேருக்கு 55 லட்சம் ரூபாயை அந்த கௌதாரி முனை வினாசியோட மன்னித்தல் 55 பேருக்கு கொடுத்தேன். இன்றைக்கு 110 120 55 பேருக்கு லோன் கொடுத்தினார். சரிதாங்க. இன்றைக்கு 127 பேர் லோன் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். ஓகே, இது ஒரு வெற்றிகரமா இல்லையா? பிறகு இந்த கோர்ட்ஸ் தீர்ப்பு எப்படி போயிட்டான்னு சொன்னால், அவங்கள பக்கம் ஹைகோர்ட்ஸ்ல வந்து அவங்கள பக்கம் தீர்ப்பு மாறிடுச்சு. மக்களுக்கு தீர்ப்பு கொடுக்கையில அவங்களுக்கு மண் அகலலாம் என்று சொல்லி திருப்பி தீர்ப்பு ஜெஃப்னா கோர்ட்ஸ் வந்து அப்படி கொடுத்துச்சு. அப்ப இதுக்கு பிறகு மக்கள் திரும்பி விரக்தி அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் எவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு போனோம், நீதி அநீதிக்கு எதிராக அநீதிக்கு கிடைத்து விட்டேன்னு சொல்லி மக்கள் விரக்தி அடைந்தார்கள். திரும்பியும் நான் விடையில அவங்கள கூட்டிக் கொண்டு ஒரு லோயரை சந்திக்கிறதுக்காக வவுனியா வரைக்கும் என்னுடைய வாகனத்தில் கூட்டிக் கொண்டு நான் போனேன். போய் லோயரோட கதைச்சு
அவர் சொன்னார் இனி இன்னொரு வகையில், ஏன்னா தீர்ப்பு கிடைச்சிட்டு அந்த தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் திருப்பி ஒரு கேஸ் போட இல்லாது இன்னொரு பக்கத்தால தான் கேஸ் போடணும். அதாவது இயற்கை சூழலை பாதிக்குதுன்னு சொல்லி வேற பக்கத்தால கேஸை போடணும்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டு இருந்தோம். பிளான் பண்ணி திரும்பி அடுத்த கட்டமாக நாங்கள் மூவ் பண்ணி கொண்டு இருந்தோம். அதுக்கு பார்க்க அவங்க மண்ணல்ல வலிக்கிட்டாங்க. மண்ணல்லிக்கு வலிக்கிட திரும்பி மக்கள் சின்ன ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க திரும்பி போலீஸ் எல்லாரையும் மக்களெல்லாம் கூப்பிட்டது. அப்போ அந்த நேரம் நானும் போலீஸோட போய் நானும் கையெழுத்து வச்சு மக்கள் சர்வாக கையெழுத்து வச்சு அந்த இடத்துல போலீஸோட சாதிச்சிருப்போம். இன்றைக்கு அந்த மகன் நகழ்வு மேல்மட்டங்களிலும் அனுமதி நிப்பாட்டப்பட்டு மண்ணகழ்வு இப்போ நடைபெறுவது இல்லை. இதை நீங்கள் வேணுமெண்டா கௌதாரி மேரவை கேட்கலாம். சரிதானே? இது ஒரு சமூகத்தினுடைய அநீதிக்கு எதிரான செயற்பாடு கௌதாரி முனை நடந்தது. இன்னும் ஒரு தொடர்ந்து சொல்ல பார்த்தோம்னு சொன்னால், கௌதாரி முனையில பஸ் ஓட்டம் எல்லாம் இல்லை. அப்ப அங்க படிக்கிற பிள்ளைகளுடைய நிலப்பாடு கல்வியினுடைய செயற்பாடுகளை அந்த குழு எப்படி செயற்படுத்துறதுன்னு சொன்னால், போன வருஷம் ஸ்காலர்ஷிப் நடந்ததுல கௌதாரி முனையில் வினாசியோட கௌதாரி முனையில இருந்த ஒரு பிள்ளை வந்து எக்ஸாமுக்கு 2-3 மாசத்துக்கு முதல் அங்க டியூஷன் இல்லைன்றபடியால பூநகரி சென்ட்ரல் காலேஜுக்கு வந்து படிக்க வந்து அங்க வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து அங்க படிச்சு அந்த பிள்ளை கட் அவுட்டுக்கு மேல பாஸ் பண்ணிச்சு. ஒரே ஒரு பிள்ளை பாஸ் பண்ணது, அதுவும் கௌதாரி முனை பிள்ளை. ஆனால் அவ்வளவு காலமா படிச்சது வினாசியோட ஸ்கூலில் கடைசி 2-3 மாதம் தான் படிச்சது வந்து இங்க. சரி, அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால், அப்ப அடுத்த வருஷம் என்ன செய்வாங்க, 7 பிள்ளைகளோட பெற்றோர்கள் என்ன செய்ய போறாங்க, 7 பேரையும் கூட்டிக்கொண்டு பூநகரிக்கு போறாங்க. அப்ப இதுல வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். குடும்பமே போவோம், வாடகை கொடுக்கணும், இப்படி பெரிய பிரச்சனை கல்வி மட்டத்துல அவங்களுக்கு அவ்வளவு குடும்பங்கள்ல பிரச்சனை வரப்போம். அப்ப இந்த நேரம் அங்கத்தைய பிரின்சிபல் வந்து என்ன செய்ய சொன்னால், நம்பிட மாட்டேன், தரமாட்டேன், அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிட்டார். நீங்க யாராவது நிறுவனத்தை கூட்டி வந்து யாராவது உதவியை கட்டிக்கொண்டு டியூஷன் கூட தரலாம் என்று சொல்லி கேட்ட வழியில அப்ப அந்த குழுக்கள் வந்து என்னட்ட வந்து உதவி கேட்டாங்க. ஃபாதர், டியூஷனுக்கு காசு தருவீங்களா, டியூஷன் நடத்துறதுக்கு அங்க மாஸ்டர்மா ரெடி. ஏன்னு சொன்னால், மாஸ்டர்மா தூர இடத்துல இருந்து வாரவர்கள் டெய்லி அவங்க போய் வரையிறாங்க. குவார்டர்ஸ்ல தங்கி நின்று இதை படிப்பிப்பாங்கன்னு சொன்னபடியால நான் தாரேன். அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் 5000 எங்களுக்கு நிதி ஒன்று வந்தது. ஒவ்வொரு பிள்ளைக்கும் 5000 7 பிள்ளைக்கும் தரலாம். அந்த நிதியை வந்து பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் போடலாம். என்ன சொன்னால், பிள்ளைங்க படிப்புக்கு தான் எங்களோட ப்ரொஜெக்டின் படி போடலாம். அப்போ அதை பிள்ளைகளுக்கு போடுறேன். பிள்ளைகள்கிட்ட இருந்து குழு வாங்கி குழு தான் மானிட்டர் பண்ணணும். எதை மாஸ்டர் படிப்பிக்கணுமா இல்லையா, அவருக்கு மாஸ்டர் கொடுக்குற காசை நீங்களே கொடுக்கணும், அது குழுவே பொறுப்புன்னு சொல்லி குழு பொறுப்படுத்துன்னு சொன்னால் 7 பிள்ளைக்கு நான் 5000 தருவேன்னு சொன்ன முடியாத குழு பொறுப்படுத்து இன்னைக்கு அதை செய்து கொண்டு இருக்குது, படிப்பிச்சு கொண்டு இருக்கிறாங்க, டியூஷன் நடக்குது. இன்னொரு உதவி கேட்டவங்கள் குவார்டர்ஸில் மாஸ்டர் தங்கி நிற்கிறதுக்கு அவங்களுக்கு லெவல் சீட் அடித்து தரணும், கரண்ட் வசதிகள் செய்து தரணும். அதையும் குழுவினுடைய இண்டஸ்ட்ரியில இருந்து தான் செய்து கொடுத்துருக்கோம். லைட்டுகளை செய்திருக்கோம், லெவல் சீட் முடியல செய்ய இருக்கிறோம். அப்போ இப்படி இது மட்டும் இல்லை, கடத்தொழிலாளர் சங்கமும் தங்களுடைய வாடியில வந்து இது களவுகள் போது ஒரு வாடி கட்டணும்னு கேட்டாங்க. அப்போ என்னிட்ட வந்து கேட்டாங்க, ஃபாதர் எங்களுக்கு உதவி செய்யணும், நான் உங்களுக்கு 55 லட்சம் உங்களோட கிராமத்துக்குள்ள கொட்டி இருக்கேன், அதை நீங்க எடுத்து நீங்க செய்யுங்க. அப்போ குழுக்கட்ட போய் கேளுங்க. அப்போ கடத்தொழிலாளர் சங்கம் என்ன செய்யுது, அந்த கடத்தொழிலாளர் கொஞ்சம் பேர் சேர்ந்து குழுவட்ட கடன் கட்டது. குழுவுக்கு கொடுக்குறது நான் தான், கியூடெக் தான் கொடுக்குது. ஆனால் குழு வந்து என்னட்ட கேட்டது 3 லட்சம் தர சொல்லி கொடுத்தேன். அவங்க வாடியை கட்டினாங்க, நாங்களும் திறப்பெல்லாம் செய்யணும். பிறகு அவங்க உழைக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கொடுத்து இப்போ அவங்களும் லோன் எடுக்கிறாங்க, அவங்களும் ஒரு குழுவாகிட்டாங்க. இல்லைங்க? அப்போ ஒரு உண்மையிலேயே ஒரு சமூகத்தினுடைய வெற்றிக்கு இந்த நீங்க சொன்ன மாதிரி சத்தம் எடுக்கலாம், நிறைய குழுக்கள் அந்த எல்லாம் செய்யுது. இப்படி சமூகத்தினுடைய வெற்றிக்கெல்லாம் இந்த கௌதாரி முனை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கிராமத்தை கூட சந்திக்கிறார். இன்னும் ஒரு கிராமத்தை சொல்றேன், வெள்ளப்பள்ளம். உடையார்கட்டு பக்கம் வெள்ளப்பள்ளம் இருக்கிறது.
அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை வந்து போகும். என்னன்னு சொன்னால் குளம் மக்களுடைய வாழ்வாதாரமாக இருந்தது ஒரு பெரிய குளம். அங்க மாடுகளுக்கு தண்ணி கொடுக்கிறது, மீன் பிடிக்கிறது, அது ஒரு மக்களுடைய அந்த கிராமத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம். அதுல ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து அது தன்னுடைய குளம் என்று சொல்லி அந்த குளத்தினுடைய உறுதியையும் வச்சிருக்கிறார். அது எங்கிருந்து எடுத்தாரோ தெரியல, அது தன்னுடைய குளம் என்று சொல்லி எல்லையை போட்டு இனி மக்கள் அதுக்குள்ள போயிடாங்க. அந்த குளத்தை அண்டி அவர் வீடு ஒன்று கட்டி வீடும் வாங்கி அது அந்த குளம் தன்னுடைய குளம் என்று சொல்லி உறுதியும் வச்சபடியே. ஆனா 50 வருடத்துக்கு மேலாக அந்த கிராமத்தில் அந்த மக்கள் அந்த குளத்தில்தான் தண்ணி இருக்கிறது, அந்த குளத்தினூடாகத்தான் பயன்பெறுகிறது, வாழ்வாதாரமே அவங்களுடைய அந்த குளமாக இருந்தது. ஆனால் தனிப்பட்ட ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வந்து இது தன்னுடைய குளம்னு சொல்லி எல்லையும் அடைச்சு சனம் வர முடியாமல் தொடங்கிவிட்டார். அந்த நேரத்தில் எங்களுடைய குழு இந்த போராட்டத்தை ஆரம்பித்தது. நாங்கள் அவர்களுக்கான அதுக்கான கெப்பாசிட்டியும் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். கொடுத்தபடியினால அந்த குழு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டது. அந்த போராட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். போராடி டிஎஸ் வரைக்கும் போனாங்க. ஏன்னு சொன்னால் கவர்மெண்ட் சைடில் பார்க்க விவசாய திணைக்கள நீர்ப்பாசன திணைக்களத்தில் பார்த்தா அரசாங்கத்துல பதிவு இருக்குது, பதிவு நம்பர்லாம் இருக்குது. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட உறுதியாகவும் இருக்குது. இது எந்த விதத்துல நியாயம்? போராடத்தானே வேணும். அப்போ நாங்கள் போராடி கடைசியா ஹியூமன் ரைட்ஸுக்கெல்லாம் மக்கள் போய் கடைசியா ஒரு அரைவாசி மக்களுக்கும் அரைவாசி அந்த தனிப்பட்ட நபருக்குன்னு சொல்லி அது தீர்ப்பு வந்திருக்குது. ஆனா எந்த அளவுக்கு நீதி என்றது எனக்கு தெரியாது. ஆனா ஓரளவு மக்கள் போராடி அரைவாசினாலும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு மக்கள் போராடினார். இதற்கும் எங்களுடைய குழு சிறப்பாக செயற்பட்டதுதான் காரணம். இந்த குழுவுடைய செயற்பாடுகளுடைய வெற்றி இது. நீங்க இன்னொன்று கேட்டீங்கள், ஒரு ஃபேக்டரியாக இயங்கக்கூடும் என்று சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த உடையார்கட்டுல வெள்ளப்பள்ளத்துல எங்களோட குழுவில ஒரு ஆளுக்கு நாங்கள் வந்து லோன் எடுத்தவர் என்னத்துக்குன்னு சொன்னால் கச்சால் உடைக்கிற மிஷினுக்காக. அப்ப அவர் என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கச்சால் செய்கிறாங்க. அப்ப ஒரு ஆள் வந்து அவர் தனக்கு பர்சனலாக லோன் எடுத்து கச்சான் மிஷினை போட்டபடியால அந்த கிராமத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே கச்சான் உடைக்கிறதுக்கு எங்க போகணும், வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு அந்த வருமானம் மட்டும் அந்த குழுவுக்குள்ளேயே வருது. எங்க கச்சான் உடைக்கிறதெல்லாம் அந்த ஒரு ஆள் மிஷின் எடுத்தபடியால அவர் வந்து அதை இயக்கி கொண்டிருக்கிறார். அப்ப வெளியில காசு போகாமல் அந்த கிராமத்துக்குள்ளேயே அந்த வருமானம் வரக்கூடிய விதமாக சேர்க்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் தொடங்கினால் நிச்சயமாக ஒரு வெற்றிகரமாக இருக்கு. இது இப்படி பல அனுபவங்களை சொல்லலாம். நான் குறைக்கிறேன் சொன்னால் நீண்ட நேரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற வீரர்களும் பகிர்ந்து கொள்ளணும். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டுதான் குழுவினுடைய வெற்றி விளங்குதா? ஒன்று வந்து நாங்கள் கையேந்தி நிற்க தேவையில்லை. இரண்டாவது நாங்கள் சுயமாக வாழ முடியும் என்பது இந்த குழுவினூடாக சுயமாக வாழ முடியும். இரண்டாவது நாங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய கல்வியிலே நாங்கள் அக்கறை செலுத்த முடியும். எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தீய வழியில் போனால் அவர்களை கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக நாங்கள் சமூகத்தினுடைய அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குழுவாக நாங்கள் இயங்க முடியும் என்பதை நான் அனுபவத்தினூடாக பயிர்ந்திருக்கேன். வேணுமென்னு சொன்னால் பப்ளிக்காக தான் அந்த இடங்கள் சொன்னால் வேணுமெண்டா நீங்க போய் நேரவே பார்க்கலாம். நீங்க வேணுமெண்டா நான் உங்களை கூட்டிக்கொண்டு ஒரு நாள் இப்படியான எங்களோட குழுவை போய் சந்திச்சு அவங்களோட அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும்டா கூட்டிக்கொண்டு போறேன். அதுக்கு எவ்வளவுங்களும் வேணுமெண்டா செய்யறதுக்கு நான் தயார். ஓகே நன்றி. ஏதாவது கேட்கணும்டா? பதிவு செய்யப்பட்ட இப்பாயிருக்காத குழுவாத்தானே இருக்கிறேன். வங்கி நடைமுறைகளை மீட்டு செய்கிறேன். ரெண்டாவது அந்த கடன் கொடுத்து வாங்கிக்க அது இன்ட்ரெஸ்ட் என்ன வீதத்தில் வாங்குறீங்க? இன்ட்ரெஸ்ட் வந்து மக்களால் தீர்மானிக்கப்படுற இன்ட்ரெஸ்ட் தான் வாங்குறது. அது ஒரு வீதத்துக்கு மேலும் நாங்க போக விட மாட்டோம். அதுக்குள்ளதான் இருக்க வேணும். மற்ற வங்கி பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யறது வந்து வங்கி நடைமுறை பதிவு செய்யலாம். இப்ப எந்த விவசாய திணைக்களத்துக்கு விவசாயம் தொடர்பான ஒரு ஈடுபாட்டோடு இருக்கிற குழுக்கள் விவசாய திணைக்களத்துக்குள்ள பதிவு செய்யலாம்.
இல்ல டிஎஸ்எஸ்ல பதிவு செய்யலாம். எல்லா குழுக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னுடைய காசை கையாளுறதால ஒரு வங்கி ஒரு கணக்கிலக்கம் தேவை என்று நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் கேட்கிறேன். ஒரு வீதம் தான் வட்டியா? வங்கியை விட குறைவு. அதே நேரத்துல அதால நிதியும் பெருக்க வேணும். அதால நாங்க கூடுதலான வட்டி கெட்ட ஸ்டூடெண்ட்காக வாங்க முடியல. நீங்க அமைக்கிற ஒரு வாக்குகள்ல உங்களோட முதல்ல எங்களுக்கு தேவையில்லை. குழுக்களின் முதல்ல பெருக்கிக் கொள்றப்ப ஒரு வட்டி நடைமுறை வருமப்பட்ட ஒரு ஆக்களாதான் வசதி வாய்ப்பு அதிகரிக்க வேண்டும். நம்மளால வட்டியை குறைச்சிக்கிற வாழ்வாதாரத்தை பெருக்கிற வழியை பார்க்கணும். அதனாலதான் எங்களுக்கு சக்சஸ் ஆகி இருக்கு. இவங்க விருப்பப்பாட்டோடய வருவாங்க. எங்க இந்த வட்டி போடுறது எங்களுக்கு தான் வேலைக்கு ஒரு விஷயம் என்று குறைஞ்ச வட்டி என்பது நாங்க வட்டியை போட்டினோம்னா மெட்ட நிதி நிறுவனங்கள் மாதிரி வந்து அது ஒரு அநீதியான செயல்பாடு தானே. ஒரு வீதம் தான் அதுவும் குழுதான் தீர்மானிக்கும். அதே குழுதான் தீர்மானிக்கும். இதை குழுவாக்க போறோம்னு சொல்லி பெர்மிஷன் எடுக்கிறபடினால அந்த குழுவுக்கு நாங்க இந்த லோன் கொடுப்போம், வாழ்வாதார லோன் கொடுப்போம்னு சொல்லி பெர்மிஷனோட தான் அந்த குழுவை நாங்கள் நாங்க ஒரு பெரிய ஒரு நிதியை கொடுப்பது சொல்லி ஆரம்பத்துல ஒரு குழுவுக்கு லோன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க முதல் சேமிப்பு தங்கடையெல்லாம் அதிகரிச்சு கொண்டு போகணும். அவங்க லோன் கொடுக்குற அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துடணும். அந்த நேரமே நாங்க பழக்கிடுவாங்க. கோழி எடுக்கிறதுக்கு கொடுக்கணும், மாடு வாங்க கொடுக்கணும்ன்றது அவங்களோட காசுலேயே கொடுக்க பழக்கிடுவோம். அப்ப குழு என்ன செய்யும்? சரியான வாழ்வாதாரத்துக்கு தான் அவங்களால சந்திச்சதையே கொடுக்கும். அப்ப குடுக்கைகளை அவங்களுக்கு தெரியும் இது கட்டி நம்ம வாழ்வாதாரத்தை எடுத்துனவான்னு அங்கேயே சோதனை பயன்படுறோம். அதுக்கு பிறகு நாங்க ஒரு பெரிய நிதியை கொடுக்க அவங்க சரியா பயன்படுத்துவாங்க. இந்த சில அரசியல் கட்சி இதுல இப்ப நாங்க பாக்குற அளவுல சில அரசியல் கட்சிகளும் தங்களோட வாக்கு வங்கிக்காக இப்படி குழுக்களை உருவாக்கினோம்னு ஒரு கருத்து வந்தது. வாக்கு வங்கியில சக்கா வைக்கிறாக்கா இப்படி குழுக்கள் கொடுத்து அவைக்கு ஒரு 10,000 5,000 காசை கொடுத்து அவைய அதுக்கு டிஎஸ்ஓ கச்சேரி பெர்மிஷன் இல்லை. சில நிறுவனங்கள்ல டிஎஸ்ஓ கச்சேரி நிப்பாட்டிங்க. இப்ப எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முதல்ல ஒரு நிறுவனம் எங்களோட தொடர்பு கொண்டது. அவையால் இப்படி குழுக்களை உருவாக்கி அவையால் தங்களோட திட்டத்தை செய்ய போயிருக்கிறார். அப்ப கச்சேரி சொல்லியிருக்கு உங்களுக்கு நிறுவனம் அறிமுகம் இல்லை. ஆனா கச்சேரி டிஏ ஒரு செலவு பண்றதுக்கு எங்களோட நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு இந்த திட்டத்தை எங்களுக்கு கூடாதான் அதை நீங்க கிராமத்துக்கு கொண்டு போக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஃபார்மேஷன் சரியாக இருக்க வரும்ன்றதால இப்ப சில நிறுவனங்கள் அப்படி இல்லைன்றதுக்கு அனுமதி கிடைக்காது. இல்ல உங்களோட நிறுவனத்துக்கு கூட உங்களோட மேற்பார்மையின் கீழ் அப்படியே அதை செய்யலாம். எங்களோட இதோட தான் போகும். சரியா போன் பண்ணப்பட்டு சரியான அப்படி இல்லாட்டி நாங்க நிப்பாட்டி எங்களுக்கு ஓரளவு நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்படி மானிட்டர் பண்றோம்னு சொன்னால் இப்ப டைமுக்கு டைம் நீங்க லோன் எடுத்துக்கிட்டு இருக்குது. லோன் எடுத்து கேட்க எங்களுக்கு தெரியும் இந்த குழு எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஒழுங்கா இயங்குது. லோன் முடியவே அந்த பணத்தோட அந்த கூப்பிட்டுருக்காங்க. லோன் கொடுத்துருக்க போனேன். இப்ப நாம என்ன பண்றோம்? லோன் எடுக்கலன்னு எங்களுக்கு தெரியும் இந்த குழு இயங்காம இயக்குதுன்னு சொல்லிக்க அப்ப நான் திரும்பி தொடர்புகளும் ஏன் இயங்குறேன்னு சொன்னா இங்க பிரச்சனை எங்க உருவாயிட்டு குழு தண்ட குழுவாக முயற்சியில சேமிச்ச காசுண்டு கூட சொல்லுவீங்க. குழு முயற்சியில அப்ப நீங்க கொடுக்காம இப்ப 2012ஆம் ஆண்டு உருவாகின குழுக்கள் எல்லாம் 20 லட்சம் 15 லட்சம் 25 லட்சம் தான் கிட்ட உருவாகினதுல என்ன சொல்றீங்கன்னா அது குறைவா இருக்கு. 2 லட்சம் 5 லட்சம் தான் இருக்கு. கூட 2012ஆம் ஆண்டுல நாங்க உருவாக்கின குழுக்கள் எல்லாம் 20-25 லட்சம். ஒரு வீத வட்டி என்றது ஆக குறை மாதிரி இல்லையா? ஒரு 3 வீதம் அப்படி வாங்கலாம். ஏனண்டா ஒரு தொழில் முயற்சி தான் எடுக்கணும். இவையும் தங்களோட பணபலத்தை பெருக்கினதான் அடுத்த இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தவே வாங்கினா கொடுத்த மாதிரியே இருக்குமே. ஒரு வீதம் கண்டு பார்க்கலையும் ₹1 லட்சம் காசு கொடுத்தீங்கன்னா மாதம் ₹1000 போகுது. அதான் அப்படி என்னைக்கு இன்னும் குறைஞ்சிடுமே இல்லை. இப்ப நீங்க ₹1 லட்சம் கொடுத்துட்டு
ஒரு வருஷம் வாங்கிக்கணும் இவ்வளவு வட்டி வரும் அது இந்த வட்டி வரும். வட்டி நீங்க எடுக்க எவ்வளவு காலம் இல்லை மீள அறவீடு செய்யற காலம் இவ்வளவு காலமா இருக்கும் ஒரு வருஷம் அதுக்கு மேல போவா என்ன அந்த வருமானத்தை பெருக்கி நம்ம செய்யணுமா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்துடும். இல்ல நாங்க சில பேர் நாங்க இரண்டு இல்ல சில பேரை பாக்குறோம் இந்த சமர்த்தி அதனால கொடுக்குற காசு எல்லாம் ஏதோ ஒரு காலத்துல சொல்லி எடுத்து அதை இன்னொரு தலைக்கு தான் பயன்படுத்தினோம் அதை எடுத்தோடனே பயன்படுத்தினோம். அப்ப அதுக்கு நீண்ட காலம் செல்வாடும் பண்றது இல்ல எடுத்து காசு கிடைச்சோடனே சமத்தில சரியான வட்டி கிடைக்குது. ஆனா வந்து அந்த ஒரு நாள் அந்த தவணையில 10ஆம் தேதி கட்டையில 11ஆம் தேதி கட்டையில இருந்தாலும் அவங்களுக்கு 4 வட்டி அதிகம் நிறைய வட்டி தான் தரும். எங்களோட நோக்கம் நிறுவனம் பண்ற ஒரு கட்டமைப்புகள் இருக்குல்ல, எங்களோட நாங்க வந்து மக்களை வாழ வைக்கிறோம், மக்கள் முயற்சியை முன்னுக்கு போடுறோம். இதுக்கு நாங்க இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது நோக்கம் இல்லை. ஒரு வீதம் அமைகிற சமூகத்துக்கு அந்த நிதி விவரமன்றதுக்காக இருக்கிறோம். எங்களோட கட்டுப்பாடுகள் அப்படி இருக்கிறது நாங்க கூட நிதியை எடுக்கிற பிரமாணம் அங்க இன்னும் பரமாக்கூடிய மத்திய மட்டத்துக்கு கொண்டு நிலையில அடிமட்ட நிலையில இருந்தாலும் மத்திய அதுக்கு நாங்க கூடுதல வட்டி பண்ணிட அவங்களோட நோக்கமும் கிடைச்சிடும். எங்களுக்கும் முன்கடன் பெறாக்களை வந்து வித்தியாசம் இல்லாம இப்ப இங்க பார்த்தா தெரியும் நிதி நிறுவனங்கள்ல 1 லட்சம் அப்படி எடுத்தாலும் 9,000 10,000 டாக்குமெண்ட்ஸ் தான். ஆமா ஆமா அது கூட நாங்க எடுக்க விட மாட்டோம். அது கூட எடுக்க விடாம தான் அப்படியே அந்த அந்த ஒரு வீத வட்டியார வட்டி வீத அட்மினிஸ்ட்ரேஷன்ல கவனிக்கலாம். அந்த வைக்கும்போது காகிதாதி செலவு அதில் இருக்குன்னு தானே கவனிக்கலாம். சொன்ன மாதிரி சில குரூப்ல பார்த்த தெரியுது இன்ட்ரெஸ்ட்லயே ஒரு சமூகத்துக்காக செய்திருக்காங்க. வயசு மோனாக இருக்கிறதுக்கு அங்க பிள்ளைகள் இல்லாம பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி விட்டுட்டீங்க கைவிட்ட நிலையில. ஆனா இப்ப அந்த ஐயா போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இறந்த உடனே வந்து சவப்பட்டி எடுக்கிறதுக்கு ஒரு தடவை முன்வரையில இந்த அமைப்புகளோ எந்த ஒரு ஆக்களும் முன்வரையில. ஆனா இந்த குழுக்கள் என்ன செய்யுது இந்த இன்ட்ரெஸ்ட் படத்துலதான் ஒரு வீர வட்டியில குறைஞ்சதுல உடனே வட்டி எடுத்து கொண்டு போய் தாங்களே போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டு வட்டி இல்லாமல் அந்த செத்தப்பட்ட செலவுல எங்களோட குழுவே பார்த்தோம். அது பார்த்தா விவேகானந்தர்ல இந்த சம்பவம் நடந்தது. அப்படி ஒவ்வொரு குழுக்களும் இந்த சமூகம் கைவிடப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யணும். ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் குறைந்த இன்ட்ரெஸ்ட் தான் செய்யணும். என்ன சொல்லுங்க இந்த ஒரு வீதத்துக்குள்ள வாங்குற இந்த தொகையில இருந்தா செய்யணும். இந்த தொகை என்னென்ன அதிகரிக்கிறதா இப்ப நாங்க 10 பேருக்கு கடன் கொடுத்துட்டோம். 10 பேரால வந்த வட்டி வந்து எங்களுக்கு 10 பேருக்கு 300 ரூபாய் ஒரு மாதம் கட்டினோம்னா 3000 ரூபாய் எங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுத்திருந்தா 3000 திருப்பி சேரும் 33,000 ஆகுது. இது என்னோட கொடுக்கையில 34,000 ஆகும் அடுத்த மாதம். அப்ப டக்குனு போறபடியா இந்த நிதி குடிக்கணும் போதும். வட்டி குறைவுதான் சுழற்சியில் உடன்பட போறபடியா இன்ட்ரெஸ்ட் குடிக்கணும் போதும். இன்ட்ரெஸ்ட்ல சில நேரம் இன்ட்ரெஸ்ட் கூடுதலான சமூகத்துக்கு போகும். சமூகத்துல சில நேரம் சில பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பாம வச்சிருப்பாங்க. அவங்கள அனுப்பாம வச்சிருக்கீங்க சொசைட்டி ஆராயி பள்ளிக்கூடத்துக்கு கொப்பி வாங்க காசு இல்லாதாலும் போயிட்டு டக்குனு அந்த குடும்பத்துக்கு சரியா ஆராய்வு செய்யணும். அசமந்த போக்கில் இருக்கார்கள் செய்ய மாட்டேன்னா உண்மையில இப்படி வேண்டியலாங்கன்னா உடனே கொப்பி வாங்கி கொடுக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் அப்ப அவங்களுக்கு சொல்லிவிடும் இப்படி வாங்கிருக்கா அது கிடையாது. கையாள போற நிதியும் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சத்துக்கு உள்ளானே வச்சிருக்க போயினா அது கொஞ்சம் சோதானே என்ன பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சாருன்னு சொன்னா அப்படியானதுதான் இப்ப போகும் 55 லட்சம் 50 லட்சம் மட்டும் போகும். ஆனா கூடங்கிற பொருட்கள் நாங்க 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ஆரம்பப்பட்டதுல அப்படித்தான் நிதிகள் வந்தது. அப்படித்தான் போனதுதான் தெரிவி வச்சுக்கொண்டு அதை விட எங்களோட நிறுவனத்தால படம் தேவையில்லை என்ற அளவுக்கு சில சிபிஓக்கள் வந்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க தங்களால சோதிச்சு மாசம் 5 லட்சம் கொடுக்கக்கூடிய எங்கள்கிட்ட நாங்க ஒரு நபருக்கு கொடுக்கும்போது 75,000 1 லட்சம் தான் இருக்கு. அப்ப அதுக்குள்ள அவங்க
கூட கொடுக்குறபடியே அது தேவையில்லை இருக்கிற சொசைட்டியை கிடைக்கணும் அப்படி கிடைக்கணும். என்னன்னா எங்களுக்கும் இப்ப நாங்க ஒரு ஒரு அளவான ஆட்களை தடை எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த நிதிய பாக்கைகளை வந்து எங்களுக்கு இவ்வளவுதான் கட்டுப்பாடுகளை கொண்டு இருக்கணும். அடுத்தவங்களுக்கு இருக்கிற வாசல் 5,00,000 அளவுக்கு கொடுத்தோம்னா அடுத்த தமிழ் பயன்படையில இருக்கு. அதுக்கும் ஒரு வரையறை வச்சிருக்கோம். தொழிலுக்கு ஏற்ற மாதிரி காசு கௌதாரி எடுத்துக்கொண்டா அந்த படத்தொழிலுக்கு கொடுக்குற 70,000 காணாம். அது 1,00,000 1,50,000 தான் அதுக்குள்ள அப்படி ஒரு வரையறைகள் வச்சிருக்கோம். அவங்களோட பற்ற வீதங்கள் என்னப்பா லோன்ன்றது மட்டும்ன்றது இல்லை. அவங்களுக்கு ஒற்றுமை இருக்கா, அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் இருக்குதா, அவங்களுக்கு அந்த ஆர்வத்தன்மை இருக்குதா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒன்றும் மெம்பர்ஸ் இத்தனை பேராகவும் கூட்டிக் கொள்ளலாமா என்ன? மெம்பர்ஸ் கூட்டலாமா தான், அது லிமிடெட் இல்லை தானே? அவരുടെ അനുഭവത്തെയും